திஸ் ஈவெண்ட் இஸ் ஹேப்பனிங் இன் செயின்ட் லூயிஸ். ராண்டி ஆர்டன் இஸ் ஆக்சுவலி ஃப்ரம் திஸ் சிட்டி. ஸோ ராண்டி ஆர்டன் டேரெக்டாக தோற்றுருவாரான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு சூச்சம் இருக்குது. ஸோ இஃப் ஐ ரிமெம்பர் எவ்ரி திங் ரைட், சில வருஷத்துக்கு முன்னாடி ஜான்சினா வர்சஸ் ராண்டி ஆர்டன் பெல்ட் மேட்ச் அகெயின். பட் அப்போ ராண்டி ஆர்டன் தான் சாம்பியனாக இருந்தார். ஜான்சினாவை என்னென்னமோ அடிச்சு பார்க்குறாரு, பட் ஜான்சினாவை 1 2 3 அடிக்கவே முடியல. ராண்டி ஒரு பாயிண்டில் கடுப்பாக என்ன பண்ணாருன்னா அம்பையரை பிடிச்சி அடிச்சிட்டார். அம்பையர் என்ன பண்ணிட்டா, டே நீ என்னையே அடிச்சிட்டியா, மேட்ச் காட் டிஸ்குவாலிஃபைட், ஸோ த வினர் இஸ் ஜான்சினா பட் த பெல்ட் ஸ்டில் வித் ராண்டி ஆர்டன். வாட் இஃப் இப்போ எல்லாமே ட்விஸ்ட் ஆயிடுச்சு, அப்படியே காயின் ஃப்ளிப் ஆகி ராண்டி ஆர்டன் இஸ் பேபி ஃபேஸ், ஜான்சினா இஸ் ஹீல். ஸோ அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீ எனக்கு அப்படி பண்ணிடடா, இன்றைக்கி நான் அப்படி பண்ணுறேன்னு கூட ஜான்சினா மைட் டூ த சேம் திங். இப்படி நடந்துச்சுன்னா தே வில் ஸ்டில் ப்ரொடெக்ட் ராண்டி ஆர்டன் அண்ட் ஜான்சினா வில் ஸ்டில் பி அ ஹீல். ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன் அந்த மாதிரி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். இஃப் திஸ் ஹேப்பன்ஸ் தோ தட் ஐ வுட் லவ் திஸ். ஐ வாண்ட் திஸ் டு ஹேப்பன் பிகாஸ் ரிவெஞ்சுங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் பண்ணதை நான் 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பண்ணுறேங்கும் போது இதெல்லாம் வெரி வெரி ரேர் அக்கேஷன்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்.